இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு பார்க்கிறதுக்கு ஒருத்தர் போனாரு. சும்மா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்வதற்கு ஒருத்தர் போனாரு. அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு? அந்த நபர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகின்றாரோ அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு நபராக அங்கு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறார். குள்ளனாக இருந்தபடினாலே அவர் என்ன செய்தாரா, மரத்து மேல ஏறி நின்று இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே, இவரை குறித்து அநேக காரியங்கள் பேசப்படுகிறதே, இவர் வல்லமை நிறைந்தவராக அநேகரை சுகப்படுத்தி இருக்கின்றாரே, நல்வழிப்படுத்துகின்றாரே, உணவளித்திருக்கின்றாரே, குருடர்களை பார்வையடைய செய்திருக்கின்றாரே, யாரையா அவரு? அவர் எப்படி இருப்பாரு? அவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சென்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறி இருந்தது. இவனோ ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறாரு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகேயுவின் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. ஆனால் அந்த மாற்றத்தை நோக்கி அவர் என்ன செய்யவில்லை? அடியெடுத்து வைக்கவில்லை. அந்த மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விளங்கி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சென்ற நபருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன செய்தது? நிகழ்ந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாற்றம் நிச்சயமாக நிகழும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமோ இல்லை.